எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. ஆனால் நாட்டில் ஏதாவது மாறுதல் வருகிறதா அல்லது வந்திருக்கிறதா என்ற கேள்வியை என் அன்பு சொந்தங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது ஒரு நாட்டின் கடன் வளர்ச்சியைத்தான் வளர்ச்சி என்று காட்டுகிறார்கள். இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. இந்தியா இதுவரை 196 லட்சம் கோடிகள் கடன் பெற்றிருக்கிறது. அப்போ இந்த வரிகளால் வருகிற வருவாய் எவ்வளவு? அதுபோக இந்த கடன்கள் எதற்காக பெறப்படுகிறது? இல்லை கடன் பெற்று மக்களுக்கு இந்த அரசுகள் செய்த நன்மை என்ன? நலத்திட்டங்கள் என்ன? நிறைவேற்றியது என்ன? இந்த கேள்வியை ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு இந்த நாட்டு பிள்ளைகளும் எழுப்பி பார்க்க வேண்டும். இப்போ தமிழ்நாட்டுக்கு 10.5 லட்சம் கோடி கடன். சரி, கடன். இந்த கடனை வைத்து நிறைவேற்றிய ஏதாவது ஒரு நலத்திட்டம்? சாலை சரியாக போட்டார்கள், அல்லது மழை நீர் கழிவு நீர் வழிந்தோட நல்ல காவாய் அமைத்து கொடுத்தார்கள், அல்லது தரமான போக்குவரத்தை கொடுத்தார்கள், அல்லது கல்வியை சிறப்பாக தரமாக சமமாக கட்டணமில்லாமல் கொடுத்தார்கள். ஏனால் ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய வளம் கல்வி செல்வம்தான். கல்விதான், அறிவு செல்வம்தான். கல்வியின் மூலம்தான் ஒரு சமூகம் ஒழுங்கு பெறும், சமூகம் மேம்படும். ஆனால் அந்த கல்வியை சரியாக சமமாக தரமாக தன் நாட்டு குடிகளுக்கு கொடுத்திருக்கிறதா? இல்லை. உயிர்காக்கும் மருத்துவம், அந்த மருத்துவத்தை தரம் உயர்த்தி தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக அரசு கொடுத்திருக்கிறதா? இல்லை. ஆனால் ஒவ்வொரு துறையிலும் பல ஆயிரக்கணக்கான கோடிகள், பல லட்சக்கணக்கான கோடி இழப்பு இருக்கிறது. போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடி கடன். எப்படி வந்தது? மின்துறைக்கு 1.5 லட்சம் கோடி கடன். எப்படி வந்தது? கடன் 1.5 லட்சம் கோடி இருக்கும்போது 3 முறை மின் கட்டணம் ஏன் உயர்ந்தது? யார் இந்த கேள்வியை எழுப்புவது? என்ன கொடுத்தீர்கள்? ஒரு அடிப்படை தேவை அல்லது குடிநீர் விநியோகம் அல்லது மின் உற்பத்தி விநியோகம் எதையுமே மக்களுக்கு தராது 10.5 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது? எல்லாம் இந்த இலவசம்ங்கிற ஃப்ரீ ஸ்கீம். 2000 1000 கொடுக்கிறது, 2000 கொடுக்கிறது, இலவசங்கள் அறிவிக்கிறது, பொங்கலுக்கு 3000. இப்போ வங்கி கணக்கில் 5000 1 கோடியே 31 லட்சம் வங்கி கணக்கில் போட்டதுக்கு மட்டும் 6800 கோடியை இழந்திருக்கிறது. ஆனால் அறிவை வளர்க்கிற போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், படிப்பிக்கிற ஆசிரியர்கள் தெருவில் நின்று போராடுகிறார்கள். சம்பள உயர்வு கேட்டு, பணி நிரந்தரம் கேட்டு. சமவேளை பார்க்கிறோம், பகுதி நேர ஆசிரியர்கள் சமவேளை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள் என்கிறார்கள். ஒப்பந்தத்தில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியர்கள் போல நாங்களும் பணி செய்கிறோம், அப்ப சமவேளை செய்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அரசு மருத்துவர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள் சம்பள உயர்வுக்கு. செவிலியர்கள் போராடுகிறார்கள். வேளாண்குடி மக்கள் விளைய வச்ச நெல்லுக்கு உரிய விலை, அகவிலையை கொடுத்து கொள்முதல் செய்து கொள்ளுங்கள் என்று போராடுகிறார்கள். இதற்கெல்லாம் எவ்வளவு தேவைப்படும்? அதிகபட்சமாக 300-400 கோடி தேவைப்படும். ஆனால் அதை செய்யாது 6800 கோடிக்கு இவர்கள் இலவசம் கொடுக்கிறார்கள். நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் கோடை வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே வருகிறது. போன ஆண்டும் வந்தது.
இந்த ஆண்டு மட்டும் ஏப்ரல் மேல கோடை விடுமுறைக்கு கை செலவுக்கு 2000 கொடுக்க காரணம் என்ன? ஏனால் அடுத்த மாசத்தில் தேர்தல் வருகிறது. அப்ப நீங்க வாக்கை குறிவச்சே நகர்கிறீர்களே ஒழிய என் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவதே இல்லை. நீங்கள் ஆழ்ந்து அறிவார்ந்த பெருமக்கள் கவனிக்கணும். இந்த கட்சிகள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்யும், மக்கள் அரசியல் செய்யாது. இப்ப கட்சி அரசியல், தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல் என்றால் என்ன? 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. வென்று விட்ட பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சியை மறந்துவிட்டு, அடுத்த தேர்தலை மறந்துவிட்டு, மக்களை பற்றி மக்களுக்கான அரசியல் தான் செய்ய வேண்டும். அதுதான் நல்ல அரசு. ஆனால் இது அதை செய்வதில்லை. வந்த பிறகு கட்சிக்கு எவ்வளவு நிதியை சேர்ப்பது, அதை வைத்துக்கொண்டு அடுத்த தேர்தலில் எப்படி மக்களின் வாக்கை பறிப்பது. பெண்களுக்கு 1000 கொடுத்தால் பெண்கள் வாக்கை வாங்கி கொள்ளலாம். கல்லூரிக்கு படிக்க போகிற மாணவர்களுக்கு தமிழ் மகன் என்று 1000 ரூபாய் கொடுத்தால் அந்த இளைஞர்களின் வாக்கை பெற்றுக்கொள்ளலாம். சரி, பெண்கள் படிக்க போகிற பெண் பிள்ளைகளுக்கு 1000 கொடுத்தால் அந்த பெண்களின் வாக்கை வாங்கி கொள்ளலாம். படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப், மடிக்கணினி கொடுத்தால் அவர்கள் வாக்கை வாங்கி கொள்ளலாம். இப்போ இந்த லேப்டாப் கொடுக்கறத போன ஆண்டு கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். அடுத்த மாதம் தேர்தல் இருக்கும்போது இப்போ 31 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்தால், லேப்டாப் கொடுத்தால் அது தேர்தல் அரசியல். இதான் மக்கள் அரசியலுக்கும் தேர்தல் அரசியலுக்கு இருக்கிற வேறுபாடு. போன முறை பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்த இந்த அரசு இந்த முறை பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குது. காரணம், அடுத்த மாதம் தேர்தல். அப்போ இவர்கள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்கிறார்கள், மக்கள் அரசியல் செய்வது இல்லை. மக்களை பற்றி சிந்திப்பவனாக இருந்தால் 6800 கோடியில் நிரந்தரமாக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி மக்களுக்கு நிலையான வருவாய் வருவதற்கு திட்டம் தீட்டி செயல்படுத்துமே ஒழிய 6800 கோடியை ஒரே நாளில் இழக்கிறதுக்கு தயாராக வராது. இது மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் வாக்கை பற்றி கவலைப்படுகிற அரசு, கட்சி, ஆட்சி. இது எவ்வளவு பொறுப்பற்ற செயல் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்வார்கள். சேவை அரசியல், செயல் அரசியல் இவர்கள்ட்டே இருக்காது. செய்தி அரசியல், விளம்பர அரசியல், சேவை அரசியல், செயல் அரசியல் என்ன? செப்டம்பர் 16 குடும்ப தலைவிகளுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்க போறோம் என்பதை ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து விளம்பரம் செய்வார்கள். இதுதான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல். 100 கோடி ஒரு திட்டத்தை நிறைவேற்றிவிட்டு 200 கோடிக்கு விளம்பரம் செய்வார்கள். ஒவ்வொரு திட்டமும் பல 100 கோடிக்கு விளம்பரம் செய்யப்படுகிறது. எங்கே போனாலும் பலகைகள், சுவரொட்டிகள், தொலைக்காட்சி விளம்பரங்கள், டிஜிட்டல் பதாகைகள், இதுக்கு பல 100 கோடியை மக்கள் காசில் விளம்பரம் செய்வார்கள். இதுதான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல். இவர்களுக்கு சேவை அரசியலோ செயல் அரசியலோ தெரியாது. இப்போ நாம் இந்த கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை விட்டுவிட்டு மக்கள் அரசியலுக்கு வர வேண்டும். இந்த செய்தி அரசியல், விளம்பர அரசியலை விட்டுவிட்டு சேவை அரசியல், செயல் அரசியலுக்கு வர வேண்டும். அவர்களுக்கும் நமக்குமான மாற்று இதுதான். அவர்கள் ஊழல் லஞ்சத்தில் இருப்பார்கள், நாம் உண்மை நேர்மையான நிர்வாகத்துக்கு வர வேண்டும். அவர்கள் இலவசத்தில் இருப்பார்கள், நாம் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கம், பெருமைமிக்க வாழ்வு, அதை கொடுக்க வேண்டும் என்று நாம் நிற்கிறோம். அதற்கும் இதற்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான். அவர்கள் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள். பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு என்பது உங்கள் பிள்ளைகளின் நிலைப்பாடு. வாக்கை பணத்திற்கு விற்பது என்பது ஒரு தன்மான இழப்பு. காசை வாங்கி கொண்டு ஓட்டை போடுகிற போது அந்த இடத்தில் தான் என் அன்பு சொந்தங்களே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது. காசை கொடுக்கும் போது நாம் வாங்கிவிட்டால் ஊழல் லஞ்சத்தை அனுமதிக்கிறோம் என்று பொருளாகிறது. ஏனென்றால் ஒரு தொகுதியில் நிற்கிற ஒரு வேட்பாளர், திமுக அதிமுக வேட்பாளர் 25 கோடி 20 கோடி முதலீடு செய்கிறார். உங்களுக்கு காசு கொடுத்து உங்கள் வாக்கை வாங்கி சேவை செய்வதற்கு அவர்கள் என்ன அப்படி காசை கொடுத்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு வேட்பாளர் வர்றான்னா அவரை எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க?
முதலீடு 20 கோடி போடுறோம், எம்எல்ஏ வேணா 200 கோடி சம்பாதித்து கொள்ளலாம். அப்ப முதலீடு செய்த லாபம் ஈட்டுகிற தொழிலா அரசியல், மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்கிற புனிதமான அமைப்பா அரசியல்? இதை நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கணும். அப்ப நீங்க வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் மக்களுக்கு சேவை என்பது செத்து போய் லாபம், அங்கே லாப தேவை வந்து விடுகிறது. இதுதான் என் அன்பு சொந்தங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒன்று. அப்போ நமக்கு சேவை செய்ய வருகிறவன் எதற்கு காசு கொடுக்க வேண்டும், ஏன் காசு கொடுக்க வேண்டும்? அப்ப பணம் இருக்கிறவன் தான் அதிகாரத்திற்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்றால், அப்ப ஏழை எளிய மக்களுக்கான அரசியல் அதிகாரம் என்னானது? அப்ப முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான அதிகாரம் எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும் மக்களாட்சி? மக்களுக்கான அதிகாரம் எங்கே இருக்கும்? முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படுகிற போது அவன் மக்கள் சேவையை பற்றி கவலைப்பட மாட்டான், லாப தேவையை பற்றித்தான் கவலைப்படுவான். அதனாலதான் இத்தனை பிரச்சனைகள் நம் நிலத்தில் இருக்கிறது. எத்தனை எத்தனை சிக்கல்கள். யார் போராடவில்லை? யார் போராடவில்லை? வேளாண் குடிமக்கள், விவசாயிகள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி போராடுகிறார்கள். கல்வி கடன் என்று சொல்கிறார், மாணவர்கள் கல்வி கடன். கல்வியை கொடுப்பது அரசின் கடன், அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு தள்ளியது ஏன்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது எப்படி ஒரு மாணவனை கடன் வாங்கி படிக்க வைக்கிற நிலைமைக்கு ஏன் வைக்கிறாய்? ஏன் வைக்கிறாய்? அவை எப்படி எவ்வளவு பெரிய கொடுமை? மாணவன் போராடுகிறார், ஆசிரிய பெருமக்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், அறிவை வளர்க்கும் ஆசிரியர்கள், உயிரை காக்கும் மருத்துவர்கள். டாக்டருக்கு படி, டாக்டருக்கு படிங்கிறான். படிச்சு வந்தா உரிய சம்பளத்தை கொடுக்காம சாலையில் தெருவில் நின்று போராட விடுறான். அப்ப என்ன இருக்கு? டாக்டர் வீதிக்கு வந்துட்டான், செவிலியர்கள், நர்ஸ் வீதிக்கு வந்தாச்சு, போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் இருக்கிறாங்க, டாஸ்மார்க் பணியாளர் கூட வீதிக்கு வந்தாச்சு, துப்புரவு பணியாளர்கள் போராடுகிறார்கள், மகளிர் சுய உதவி குழு சார்ந்தவர்கள் போராடுகிறார்கள், எல்லாரும் போராடுகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் சொல்லுகிறார்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று. இத்தனை போராட்டங்களை மக்களுக்கு தந்துவிட்டு, இவ்வளவு பிரச்சனைகளை தந்துவிட்டு, அதற்கு பெயர் நல்ல ஆட்சி என்றால் எவ்வளவு கொடுமையானது என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். பிரச்சனைகளை தந்தவர்கள் ஒரு பக்கம், இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்க பிள்ளைகள் ஒரு பக்கம். இத்தனை போராட்டங்களிலும் களத்தில் நின்று போராடியவர்களோடு நின்ற ஒரே மகன் நான் என்கிற முறையில் சொல்லுகிறேன். எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம், நான் நின்று இருக்கிறேன். அப்ப பிரச்சனைகளை தந்தவர்களுக்கே திருப்பி வாக்கை செலுத்தி அதிகாரத்தை கொடுக்க போறீர்களா? இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகளின் பக்கம் நின்று எங்களுக்கு வாக்கை செலுத்த போகிறீர்களா? இதுதான் இந்த தேர்தலில் நமக்கு இருக்கிறது. நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. எந்த பக்கம் நிற்க போகிறீர்கள்? ஊழல் லஞ்சத்தின் பக்கமா, உண்மை நேர்மையின் பக்கமா? டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று எந்த கட்சியும் சொல்லவில்லை. மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு, சாராயத்தை அரசை வித்துக் கொண்டு, பெண்களுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, கொலை கொள்ளை வன்முறையை ஒழிப்பு தடுப்பு என்றெல்லாம் பேசுவது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமானது என்பதை கற்றறிந்த பெருமக்கள், பேரன்புமிக்க என் பெற்றோர்கள் யோசிச்சு பார்க்கணும். எப்படி சரி செய்வீங்க? எப்படி சரி செய்வீங்க? குற்றச் செயல்களின் பிறப்பிடமாக இருப்பதே போதைதான், மதுதான். அந்த மது கடைகளை திறந்து வைத்துவிட்டு திடப்போதை, திரவப்போதை, கஞ்சா, அவின், கொக்கைன் என்று கணக்கில்லாத போதைகளை, ஒரு போதை கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கிடையே உருவாக்கிவிட்டு, பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு என்றால் எப்படி இருக்கும்? 6 வயசு குழந்தை முதல் 2 வயசுக்குள் பிஞ்சு குழந்தை முதல் 60 வயசு அம்மா முதல் 17 வயசு கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்கிற பிள்ளை வரை வன்புணர்வு செய்து கொலை செய்து தூக்கி போடுகிறார்கள் என்றால் இந்த நாடு எதை நோக்கி போகிறது? ஒரு 2 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தையை ஒருவன் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான் என்றால் அவன் மனநிலை என்னவாக இருக்கிறது? என்னவாக இருக்கிறது? உங்களுக்கு தெரியுமா? என் உடன் பிறந்தார்களே, நீங்க வலையொலியில் தட்டி பாருங்கள். ஒரு புலி ஒரு குரங்கை வேட்டையாடுகிறது பசிக்கு.
பசிக்கு வேட்டையாடி மரத்துக்கு இழுத்துக்கிட்டு போகும்போது அது கர்ப்பிணி குரங்கு என்று அதுக்கு தெரியாது. குரங்கு செத்துருச்சு. ஆனால் வயிற்றில் இருந்து குற்றி நழுவி பிறந்த கீழே விழுந்துருச்சு. விழுந்தவுடன் அந்த புலி பார்க்குது, இந்த குரங்கு செத்துருச்சு. வயிற்றிலிருந்து குரங்கு குட்டி கீழே விழுந்தோடனே குரங்கை விட்டுட்டு இந்த குட்டியை கவ்விக்கிட்டு போய் ஒரு மரக்கலையில் வச்சு, குரங்கு எப்படி தாய்ப்பாசத்தோடு அந்த குரங்கு குட்டியை நக்குமோ அப்படி நக்கி அந்த குரங்கை திங்கிறதை விட்டுவிட்டு இந்த குரங்கு குட்டியை தன் குட்டியாக வளர்க்க தொடங்குகிறது. அந்த புலிக்கு இருப்பது கூட இந்த மானுட பதர்களுக்கு இல்லை என்றால் எந்த மாதிரி சமூகம் இங்கே உருவாகிறது என்பதை பாருங்கள். தெருவில் கொலை செய்கிற பிள்ளைகள் எல்லாம் 18-20 வயதிற்குள்ள பிள்ளைகள் நிறைந்த போதையில் வெட்டுகிறார்கள். ஒரு மனிதனை வெட்டி கொள்ள வேண்டும் என்று 18 வயது 20 வயது இளம் பிள்ளைகளுக்கு என்ன வருகிறது என்றால், பள்ளிக்கூடத்துக்கு செல்கிற பையன் 8ஆம் படிக்கிற பையன் பைக்கூட்டுக்களை அருவாளோட போகிறான் என்றால் இந்த சமூகத்தை நீ எதை நோக்கி நகர்த்துகிறாய்? கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் சட்டப்படி அரசு கொடுக்கிறது என்றால் எந்த செயலை ஊக்கப்படுத்துகிறது? இதை போல நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையிலே நின்று போராடி செத்து திரும்புகிற இராணுவத்தானுக்கு பட்டாளத்தானுக்கு 1 ரூபாய் இந்த அரசுகள் கொடுத்திருக்கிறதா? ஒரு பூ வைத்திருக்கிறதா? ஒரு வணக்கத்தை செலுத்தி இருக்கிறதா? என்றால் எப்படிப்பட்ட நாட்டை கட்டமைக்கிறீர்கள்? எங்கே கொண்டு செல்கிறீர்கள்? இதை யார் கேள்வி எழுப்புவது? எல்லோரும் எனக்கென்ன என்று போனால் எப்படி? நமக்கு அதுக்கு பிரச்சனை என்று எண்ணுவதுதான் இந்த நாட்டிற்கு பிரச்சனை என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்கணும். எத்தனை சான்றோர்கள் ஆன்றோர்கள் பிறந்த இனம், எவ்வளவு அறிவார்ந்த பெருமக்கள் நமக்கு கற்பித்தது எவ்வளவு. எல்லாவற்றையும் படித்தமே என்ன ஆனது? எப்படி அநீதியை சகித்துக் கொள்கிறோம்? தவறு என்று தெரிந்து எப்படி பொறுத்துக் கொள்கிறோம்? எல்லாரும் சேர்ந்து செய்தால் ஒரு தவறு சரி என்று ஆகிவிடுமா? எப்படி? கூட்டணி வைத்து கொள்ளையடித்தால் அந்த செயல் சரியாயிருமா? கூடி கொலை செய்தால் 10 பேர் சேர்ந்து கொலை செய்தால் அது கொலை இல்லையா? உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வளங்கள் களை போகிறதே, மலை வெட்டி ஏற்றப்படுகிறதே, மணல் அள்ளி விற்கப்படுகிறதே, தடுப்பது யார்? எப்படி? மலையை உங்களால் அரையங்கலம் உருவாக்க முடியுமா? மணலை உருவாக்க முடியுமா? நீரை உறிஞ்சி வித்து விட்டார்கள். உங்கள் மகனிடம் ஆட்சி வந்தால் சேமித்து வைத்து விடலாம். மரத்தை வெட்டி விட்டார்கள், நட்டு வைத்து விடலாம். ஊழல் லஞ்சம் தடுத்து விடலாம். கொள்ளை தடுத்து விடலாம். எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம். ஆனால் வளங்களை எப்படி திருப்பி உருவாக்குவது? மலையை உருவாக்க முடியுமா? மணலை உருவாக்க முடியுமா? உன் நிலத்தின் வளத்தை கெடுத்திருக்கிறானே அதை உருவாக்க முடியுமா? நீ போரின் பேரழிவுக்கு பிறகு கூட அந்த இடத்துல மக்களை குடியேற்றி வரலாம். ஆனால் நிலக்கரி எடுத்த இடத்தில், ஈத்தேன் எடுத்த இடத்தில், அணுலை வெடித்த இடத்தில் மறுபடி மக்களை குடியேற்ற முடியுமா? நீங்கள் தான் உள்ளங்கையிலே உலகத்தை வைத்திருக்கிறீர்களே. எல்லார் கைகளிலும் அலைபேசி இருக்கிறதே. தட்டினால் உலகம் உங்கள் உள்ளங்கையிலே வருகிறது. அமெரிக்காவில் எப்படி கல்வி, எப்படி மருத்துவம், எப்படி பாதை சாலை, எப்படி மின் உற்பத்தி விநியோகம், டென்மார்க்கில் எப்படி ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகம், நியூசிலாந்து எப்படி சிறந்த நாடாக இருக்கிறது, ஒழுக்கத்தில் சிறந்த நாடாக, ஊழலற்ற லஞ்சமற்ற நாடாக எப்படி இருக்கிறது, அருகில் இருக்கிற மலேசியா சிங்கப்பூரில் பள்ளி கல்வி எப்படி இருக்கிறது, மருத்துவமனை எப்படி இருக்கிறது, தட்டி பாருங்களேன். ஏன் உங்க நாட்டில் இவ்வளவு கேவலமா இருக்கிறது? ஒரு கேள்வியை கேளுங்கள். அப்போ தேர்தல் என்பது 500,000 வாங்கி கொண்டு வரிசையில் நின்று வாக்கு செலுத்திட்டு போவதல்ல என் சொந்தங்களே. 5 ஆண்டு கால நம் எதிர்காலத்தை, நம் தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற ஒன்று. எல்லாவற்றிலும் சரியானதை தேர்வு செய்கிற நீங்கள், எல்லாவற்றிலும் நல்லதையே தேர்வு செய்கிற நீங்கள், வேளாண் குடிமக்கள் எல்லா நெல்லையும் விதைக்கு எடுக்கிறீர்களா? எல்லா கத்தரிக்காயையும் விதைக்கு போடுகிறீர்களா? எல்லா புடலங்காய் முருங்கைக்காயும் விதைக்கு ஒதுக்கிறீர்களா? அதில் சிறந்த புடலங்காய், சிறந்த கத்தரிக்காய், சிறந்த வாழை இதைத்தானே தேர்வு செய்கிறீர்கள். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தால் நல்ல பையனா இருக்கணும், பையனுக்கு பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும், சாப்பிட போனா நல்ல கடையா இருக்கணும்,
நகை எடுக்க போனால் நல்ல வடிவமாக டிசைனாக இருக்கணும், புடவை எடுக்க போனால் நல்ல புடவையாக இருக்கணும். எல்லாவற்றையும் நல்லவற்றை தேடுகிற நீங்கள் உங்களை ஆளப்போகிற தலைவர்களில் மட்டும் ஏன் எது சிறந்தது எது நல்லது என்று தேர்வு செய்வதில்லை? ஏன் எல்லாவற்றிலும் புதியதை தேடுகிற நீங்கள் 60 ஆண்டுகளாக இந்த அதரப்பழசை கட்டிப்பிடித்தழுவதற்கு காரணம் என்ன? ஏன்? ஒரு செல்போனா புது மாடலா இருக்கணும், நியூ மாடலா இருக்கணும், காரா புதுசா இருக்கணும், தொலைக்காட்சியா புதுசா இருக்கணும், எல்லாம் புதுசு. ஆனா 60 வருஷமா அதே சனியம் பிடிச்ச உதயசூரியன், அதே சனியம் பிடிச்ச ரெட்டலை, அதே கையி, அதே தாமரை. என்ன மாறுதலை கண்ட? என்ன மாறுதலை கண்ட? முன்னாடி நிற்கிற உங்க பிள்ளைகளை பார், நாங்கள் யார் என்று பார், நான் யார் என்று பார். உன் மகன், என் அப்பன் முதலமைச்சர் இல்லை, என் அப்பன் கட்சி வச்சு நான் வாரிசா வரல. இந்த நாட்டில், இந்த மண்ணில், தமிழ்நாட்டில் என்னை யோசிச்சு பார், என்னை யார் என்று பார். நான் கருணாநிதி மகனா? இல்லை யார்? ஜெயலலிதாவுடைய வாரிசு. அவர்கிட்ட கட்சி எடுத்து வாங்கிட்டு வந்தனா? யார்கிட்ட வந்தேன்? நானா மிதிச்சு, நானா செங்கல் அறுத்து, ரத்தத்தை வேர்வையும் சிந்தி நானா கட்டிய கோட்டை நாம் தமிழர் என்ற அரசியல் கோட்டை. ஒரு சாதாரண மகன் மூச்சை பேச்சாக்கி, ரத்தத்தை வேர்வையாக சிந்தி, கத்தி 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 தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் என்ற கட்சியை உருவாக்கி தனித்து 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 நின்று தனிப்பெரும் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்து ஒரு தடவை ஒரு சின்னம் கொடுப்பான், அடுத்த தேர்தலுக்கு எடுத்துட்டு போயிடுவான். ஒரு தடவை ஒரு சின்னம் கொடுப்பான், ஒவ்வொரு தடவையும் புது புது சின்னம். போராடி போராடி வந்த மகன் நிரந்தரமாக இந்த விவசாய சின்னத்தை பெற்றிருக்கிறேன் என்றால் காரணம் யார்? நீங்கள் தான், என் அன்பு சொந்தங்கள் தான். வாக்குக்கு 1 ரூபாய் வாங்காமல் 36 லட்சம் வாக்கை கொடுத்து மிகப்பெரிய கட்சியை, மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தந்தவர்கள் என் சொந்தங்கள் தான். 3வது இடத்தில் இருக்கிற உங்கள் மகன் 3வது இடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தியது நீங்கள் தான். 3வது இடத்தில் இருக்கிற மகனை முதலிடத்திற்கு உங்களால் கொண்டு போக முடியாதா? இந்த கேள்விதான் உங்களிடத்தில் கேட்கிறேன். ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஐயா ஸ்டாலின் சொல்ற கருத்தை கேளுங்கள், ஐயா எடப்பாடி சொல்ற கருத்தை கேளுங்கள், உங்கள் மகன் நான் சொல்ற கருத்தையும் கேளுங்கள். எது நல்லா இருக்கும்னு பாருங்கள். அவர்கள் சொல்றது சரியா இருக்கும்னா அவர்களே தேர்வு செய்யுங்கள். இல்லை உங்கள் பிள்ளை நான் சொல்ற கருத்து சரியா இருக்கும்னா எங்கள் கையில் நாட்டை கொடுங்கள். அவர்கள் 5 ஆண்டு வாழ்ந்து விட்டீர்கள் ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலே, ஐயா எடப்பாடி ஆட்சியிலே 4.5 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டீர்கள். நீண்ட காலமா 5 முறை ஐயா கருணாநிதி ஆட்சி, 4 முறை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலே வாழ்ந்து விட்டீர்கள். ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் ஆட்சியிலே வாழ்ந்துதான் பாருங்களேன், நாடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தமிழ்நாடு உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாறுதா இல்லையா? ஒரு தடவை பாருங்களேன். பூமியின் சொர்க்கமா இந்த நாடு மாறுதா இல்லையா? பாருங்களேன். அவ்வளவு கனவு, அவ்வளவு கனவு. இங்கே பேச வருகிற எந்த தலைவரையாவது என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். ஒரு தலைவன் என்பவன் குறிப்புகளோட பேசக்கூடாது, குறிக்கோளோட பேசுகிறவன் தான் தலைவன். தாளை பார்த்து பேசக்கூடாது, தலையிலிருந்து பேச வேண்டும். மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து, இதயத்திலிருந்து பேசாமல் பார்த்து படிப்பார்கள், பார்த்து படிப்பார்கள். தேர்தல் வரும்போது உங்கள் கனவு என்ன என்று கேட்பார்கள். நமக்கு ஒரே கனவு தான், இவர்களை ஒழிப்பது. அது ஒரே கனவு தான் நமக்கு. என்ன பிரச்சனை என்று கேட்க வருவார்கள். பிரச்சனையே நீங்க தான்டா. 60 வருஷமா எங்க பிரச்சனை என்னன்னு தெரியாமையே ஆட்சி செய்து கொண்டிருந்த நீங்கள் தான். இந்த அறிவார்ந்த பெற்றோர்கள், என்னினும் இளைய என் தம்பி தங்கைகள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான வரலாற்று வாய்ப்பாக பாருங்கள். திமுக வெல்வது, அதிமுக வெல்வது ஒரு சாதாரண செய்தி. பலமுறை வென்று விட்டார்கள், பலமுறை வென்று விட்டார்கள். ஊழல் லஞ்சத்தில் கொளுத்து நாட்டையே வித்து தின்று விட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் ஒரு சாதனை. எளிய பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல், கோடிகளை கொட்டாமல் கொள்கையை கொட்டி, காசை கொடுக்காமல் ஆகச் சிறந்த கருத்தை சொல்லி வென்றார்கள் என்ற வரலாற்று பெரும் மாறுதலை உங்களால் ஏற்படுத்த முடியும். ஏப்ரல் 23 நடக்கிற வாக்குப்பதிவில் 3 வேளை உணவு உண்கிறீர்கள். என்றாவது ஒரு நாள்
இன்ஜினியரை பொறியாளரை தேடி போறீர்கள், என்றாவது ஒரு நாள் வக்கீலை தேடுகிறீர்கள், என்றாவது ஒரு நாள் மருத்துவரிடம் போறீர்கள். ஒரு நாளைக்கு பசித்து 3 வேளை உணவு உண்கிறீர்கள், ஒரு நாளைக்கு 3 வேளை விவசாயியை சந்திக்கிறீர்கள், குனிந்து உண்கிறீர்கள், அவனுக்கு நன்றி செலுத்த குனிந்து உண்கிறீர்கள். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்கிறது தமிழ் மொழி. அப்ப உணவிட்டவனை உயிராக நினைக்க வேண்டும். ஒரு முறை நினையுங்கள். ஏப்ரல் 23 நீங்கள் சாப்பிட்டு விட்டுத்தான் வாக்கு செலுத்த போகிறீர்கள். உழைத்து உழைத்து களைத்து வேர்வை ரத்தம் சிந்தி வெம்பாடு பட்டு வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க காலெல்லாம் வெடிப்பு வெடிக்க உடம்பெல்லாம் வேர்வை உப்பாக பூக்க உழைத்து உங்களுக்கு உணவளித்த அந்த உழவர் குடிமகன் விவசாயிக்கு நன்றி என்று வாக்கு பெட்டியில் ஒரு தடவை தொடுங்கள், தொடுங்கள். விவசாயம் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை நாம் ஏற்போம். என் அன்பு சொந்தங்களே, இந்த செஞ்சி தொகுதியிலே போட்டியிடுகிற நார்உயிர் இளவல் என் அன்பு தம்பி வழக்குரைஞர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். உழவே தலை உணராத நாம் மனிதரில் கலை. விவசாயியை நன்றியோடு நினைத்து 23ஆம் தேதி உங்கள் சுட்டு விரலால் என் அன்பு சொந்தங்களே ஒரே ஒரு தடவை தொடுங்கள். உலகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாறுதலை செஞ்சியில் இருந்து தொடங்குங்கள் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி நாளையதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.